ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த பகாதேசிகாய நமக. ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். வாகதோத்தமர்களுக்கு நமஸ்காரம். மார்கழி மாதத்தின் 4வது நாளாக 4வது பாசுரத்தை சேவிப்போம். ஆழிமழை கண்ணா ஒன்றி நீ கை கரவேல் ஆழியுட்புக்கு முகர்ந்து கொடாந்தெறி ஊழி முதல்வன் உன்னுருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோடுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். இப்போது ஆண்டாள் சரித்திரத்தின் தொடர்ச்சியாக முதலில் பார்வதி தேவியின் வருத்தத்தை போக்குவதற்காக பூமி தேவி தாயார் பூமிக்கு வந்து பிறந்தார் என்ற காரணத்தை பெருமாள் சூடி கொடுத்த சுடற்கொடியினுடைய தலையில் சூடிய மாலையை நறுமணமுடன் இருக்கிறது என்று சொல்லி தேவலோக பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் நறுமணம் உண்டு என்பதை பெருமாளே ஒத்துக்கொண்டதாக இங்கு அர்த்தமாகிறது. இரண்டாவது, எதற்காக பூமியில் பிறக்க காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா கருடாழ்வார். கருடாழ்வாருக்காக எதுக்காக வந்தாருன்னு சொன்னாக்கா, இப்போ பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க, இல்லை திருவடின்னு சொல்லுவாங்க. பெரிய திருவடி யாருன்னு கேட்டிங்கன்னா கருட பகவான். சிறிய திருவடி இல்லைன்னா திருவடி அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னாக்கா ராமபிரானுடைய எல்லா கோயில்களும் பார்த்தீங்கன்னாலும் ராமர், சீதா, லக்ஷ்மணர், சைடில் ஆஞ்சநேயர் மூலமூர்த்தி இருந்தால் மூலமூர்த்தியாக இருப்பார், உற்சவமூர்த்தியாக இருந்தால் உற்சவமூர்த்தியாகவே கூட சைடில் அப்படியே கை கூப்பி கொண்டு அமர்ந்திருப்பார். இந்த மாதிரி ஒரே ஆசனத்தில் ஒரே பீடத்தில் ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவியோட சிறிய திருவடிக்கு, அதாவது ஆஞ்சநேயருக்கு கிடைச்ச ஆசனம் கருடாழ்வானுக்கு கிடைக்கல. அது அவருக்கு பெரிய வருத்தம். இதை தாயாரிடம் சொல்லும்போது, ஆஞ்சநேயருக்கு கிடைத்த அந்த மரியாதை எனக்கு கிடைக்கலையே. இத்தனைக்கும் ஒரே ஒரு அவதாரத்தில் கூட இருந்த ஒரு ஆஞ்சநேயர், ஆனால் எப்போவுமே நான் பெருமாள் கூடவே இருக்கிறேன். ஆனால் எனக்கு எப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் வெளியில் ஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் முன்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. பெருமாளுக்கு நேராக அவர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அதனால என்ன பண்ணாரு, கருடன் பெரியாழ்வாராக பூமியில் அவதரிச்சார். பெரியாழ்வாருக்கு அவதரிச்சதுனால அவர் கோதையை வளர்த்து பெரியாழ்வாருக்காக அவதரிச்சாருன்றத காரணத்தையும் ஒரு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அதுக்கு பூமாதேவி சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க, ஆஞ்சநேயருக்கு ஏன் அந்த சம ஆசனம் கிடைச்சதுன்னா, தாயாரையும் பிராட்டியையும் சீதா பிராட்டியையும் ராமபிராணியும் ஒன்று சேர்த்து வைத்த கைங்கரியம் செய்தார். அதனால அவருக்கு சரியான ஆசனம் கொடுத்து ராமபிரான் பக்கத்திலே வச்சிருந்தார். ஆனா நீ இந்த மாதிரி எந்த விதமான கைங்கரியமும் செய்யல. நீங்க அதே போல பெருமாளையும் தாயாரையும் ஒன்று சேர்த்து வைக்கிற மாதிரி எதனா கைங்கரியம் செய்யும் பொழுது உனக்கு அது சரியாசனம் கிடைக்கும். இப்போ நான் பூமியில போய் கோதையாக பிறக்க போகிறேன். அங்கு ரங்கநாதரை ரங்கமன்னாரை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். நீ என்ன பண்ணணும், ரங்கநாதர் திருமணத்தன்று பெருமாளை வைகுண்டத்திலிருந்து வேகமா, அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இன்று மாலை 5 மணிக்கு பெருமாள் அங்கே இருக்கணும்னா நீ என்ன பண்ண, அவர் ஏட்டிக்கின்னு வேகமா அவர் கீழே நேரத்துக்கு இறக்கி விட்டுட்டுனா என்னையும் பெருமாளையும் சேர்த்த பலன் கிடைக்கும். அந்த பலனால உனக்கும் சரியாசனம் கிடைக்கும் அப்படின்னு பூமி தாயார் சொன்னாங்களாம். அதே போல கோதையாக பிறந்தார்கள். கோதையா பிறந்து ரங்கநாதனை மனம் முடித்தாங்க. அதே போல என்ன பண்ணாங்க, அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வரும்போது வேகமா பறந்து அழிச்சுன்னு வராராம். ஏன்னா அவர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பூமி தாயார் சொன்ன அந்த வாக்கு நிறைவேறாது. அதனால டைமுக்கு அழிச்சின்னு போயிடணும் பெருமாளை கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு வேகமா அழிச்சின்னு போனாராம். கிட்ட இறங்கும்போது டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா பறந்து கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுட்டாராம் பெருமாள் தொப்புன்னு கீழே விழுந்துட்டாராம். ஆனால் டைம் கெட்டுன்னு சேர்த்துட்டாரு. அங்க ஒரு ஹாஸ்யமாக அங்க சொல்லுவாங்களாம், அந்த ஊர்க்காரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்களாம், அவர் நொண்டி ரங்கமன்னார் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த ஊர்க்காரங்க. ஏன்னா தொப்புன்னு கீழே வந்ததுல கால் கொஞ்சம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சாம் பெருமாளுக்கு. அந்த விழுந்த நேரத்தில் நம்மளுக்கு கால் சுழுக்காயிடுச்சுன்னா நொண்டி நொண்டி நடப்போம் இல்லையா, அது போல நடந்தாராம் பெருமாள். இதை ஒரு ஆசையத்துக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி அங்க பூமி தாயாரை
திருமணம் செய்து கொள்வதற்காக பெருமாள் வந்து அழைச்சின்னு வந்தார். அதனால அந்த கைங்கரியம் கிடைச்சதுனால இன்றும் ஸ்ரீரங்கத்துல போய் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய திருவடிக்கு அதாவது கருடாழ்வானுக்கு சரியாசனம் கொடுத்து அங்க பக்கத்திலேயே அமர வைத்து கொண்டிருப்பார் ரங்கநாதர். இது போல இப்படிப்பட்ட கருடாழ்வானுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக பூமி பிராட்டி வந்து கோதையாக ஆண்டாளாக அவதரித்தாள் என்பது மூன்றாவது காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு ஆண்டாளின் சரித்திரம் தொடரும். அடியேன் காஞ்சி லதா பார்த்தசாரதி.